பிரைஸ் லார்ட். இப்பொழுதும் கூட நம்ம ஜெபித்து தொடங்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. உம்மை துதித்து பாடும்படியான கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை அப்பா தியானிக்கும்படியாக இணைந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஏசப்பா. நீங்க கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை சரியாய் தியானிக்கவும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அடியனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துங்க. கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Praise the Lord. இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை வேத பாரகனாகிய எஸ்ரா அப்படின்ற தலைப்புல எஸ்ரா புத்தகத்தை குறித்தும் எஸ்ராவை குறித்தும் நம்ம இந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம். சோ வேத பாரகனாகிய எஸ்ரா. சோ இந்த எஸ்ரா அப்படின்ற அந்த அந்த பெயருக்கான அர்த்தம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரிடமிருந்து வருகிற உதவி அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்ரா அப்படின்ற அந்த பெயருக்கான அர்த்தம் கர்த்தரிடமிருந்து வருகிற உதவி. சோ இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்ன சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மீதியா இருக்கிற அந்த ஜனங்கள் மறுபடியும் சொந்த நாட்டுக்கு வந்து சேர்ற அந்த காரியம் இந்த புத்தகத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது செருபாபேல் மூலமா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாபிலோனியாவில இருந்து எருசலேமுக்கு போறாங்க. அடுத்த மீதம் இருக்கிறவங்க எஸ்ரா மூலமாக சொந்த தேசத்துக்கு போறாங்க. சோ இந்த காரியத்தை குறித்துதான் இந்த எஸ்ரா புத்தகத்துல மைய கருத்தா சொல்லப்பட்டிருக்கு. தொடக்கத்துல பார்க்கும் பொழுது எஸ்ரா நெகேமியா அப்படின்னு சொல்லி தனித்தனி புத்தகமாக இல்லாம அந்த எபிரேய மொழிபெயர்ப்புல இருக்கும் பொழுது ஒரே புத்தகமாய் காணப்பட்டது. எஸ்ரா நெகேமியா ரெண்டும் ஒரே புத்தகமாய் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த மொழிபெயர்ப்புலதான் தனித்தனி புத்தகமாக எஸ்ரா ஒரு புத்தகமாகவும் நெகேமியா ஒரு புத்தகமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட பிறகு இந்த பாபிலோன் தேசத்துக்கு யூதர்கள் சிறையாக அடிமைத்தனமாக அங்க கொண்டு போகப்பட்ட பிறகு அந்த தேசத்துல பார்க்கும் பொழுது மேவியா பெர்சியா அந்த சாம்ராஜ்யம் அதிகமாய் வளர தொடங்குகிறது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முற்றிலும் பெர்சியாவினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது. சோ பெர்சியா ராஜா அவங்கதான் அரசாள்றாங்க. சோ அப்ப ஆட்சியில இருந்த ஒரு ராஜா தான் கோரேஸ் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ அந்த கோரேஸ் மன்னனுடைய இருதயத்துல அந்த வசனம் சொல்லுகிறதுல கோரேசனுடைய ஆவியை ஏவி அப்படின்னு சொல்லி அந்த கோரேஸ் மன்னனுடைய ஆவியை ஏவிதான் கர்த்தர் அந்த ஜனங்களை மீண்டுமாய் அந்த இடிந்து கிடக்கிற அந்த ஆலயத்தை கட்டும்படியாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த ராஜாவினுடைய இருதயத்துல கர்த்தர் உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த ஜனங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த ஜனங்கள் எங்க இருந்து வந்தவங்க, இவங்களுடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவங்க, இப்படி எல்லா காரியங்களையும் அந்த கோரேஸ் மன்னன் அவர் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த கர்த்தருடைய அந்த ஏவுதலின்படி அந்த ஜனங்களை எல்லாம் மீண்டுமா இந்த தேசத்துக்கு அனுப்பி விடுகிறார். அனுப்பும் பொழுது அந்த ஆலயம் கட்டுகிறதுக்கு தேவையான சகல உதவிகளையும் பொன் வெள்ளி இன்னும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பும்படியாக அந்த கோரேஸ் ராஜா வந்து உத்தரவு கொடுக்கிறார். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த எஸ்ரா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த எஸ்ரா புத்தகத்துல பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் ஒரு 50,000 யூதர்கள் வந்து செருபாபேலின் தலைமையில எருசலேமுக்கு திரும்பி போகிறாங்க. சோ பார்க்கும் பொழுது இரண்டாவது கட்டமாக அர்த்தசாஷ்ட ராஜா அவருடைய ஆர்டரின் பேர்ல எஸ்ராவின் தலைமையில மீதம் இருக்கிற ஒரு 2000 யூதர்கள் அவங்க அனுப்பி வைக்கப்படுகிறாங்க. சோ இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். எஸ்ரா புத்தகம் 10 அதிகாரங்களை கொண்டதா இருக்குது. முதல் 1ல இருந்து 6 வரைக்கும் ஒரு பிரிவாகவும் 7ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பிரிவாகவும் 2 பிரிவா நம்ம வந்து இந்த புத்தகத்தை பார்க்கலாம். சோ 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த முதலாவது அதிகாரத்துல எஸ்ராவின் முதலாவது அதிகாரத்துல ஒருவேளை நீங்க பைபிளை பக்கத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஈஸியா இருக்கும். சோ எஸ்ராவினுடைய முதல் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கோரேஸ் அந்த மன்னனுடைய அறிமுகம், கர்த்தர் அவருடைய இடைப்படுறது, அந்த அவருடைய ஆவியை ஏவுகிற காரியம், உடனடியாய் அவர் அந்த ஜனங்களை போகும்படியாய் கொடுக்கப்படுகிற அந்த உத்தரவு, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கைகள், இது எல்லாமே வந்து 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
2வது அதிகாரத்துல செருபாபேலோடு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? சோ அந்த 2வது அதிகாரத்துல செருபாபேலோடு போகக்கூடிய அந்த அந்த அவங்களுடைய அந்த லிஸ்ட் எத்தனை யாரெல்லாம் போறாங்கன்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு 2வது அதிகாரத்துல. 3-6 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஆலயத்தை கட்ட துவங்கும் போது அவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த விரோதிகள், அவங்க கொடுக்கிற அந்த பிரச்சனைகள், அதுல அவங்க எப்படி சோர்ந்து போகிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த 3-6 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மீண்டுமா கிட்டத்தட்ட அந்த அவங்க கொடுக்கிற அந்த நெருக்கடிகளின் நிமித்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அவங்க அந்த ஆலயத்தை கட்டுகிற காரியத்தை அப்படியே நிறுத்தி போடுறாங்க. மீண்டுமாய் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வந்து உற்சாகமாய் அவங்க ஆலயத்தை கட்டுகிற காரியம், இதெல்லாம் 3-6வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 7-10 வரைக்கும் பார்க்கும் பொழுது 7வது அதிகாரத்துலதான் எஸ்ராவை குறிச்சு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அந்த 7-10 நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ராவின் தலைமையில எருசலேமுக்கு அந்த ஜனங்கள் திரும்பி போகிறது. எஸ்ராவின் மூலமாக அந்த ஜனங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மறுமலர்ச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் 7வது அதிகாரத்துல இருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுதான் எஸ்ரா புத்தகத்தினுடைய உள்ளடக்கம், மைய கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா எஸ்ரா புத்தகம் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அளவுக்கு நம்ம வந்து காரியங்கள் நிதானித்து பொறுமையாய் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது. நெகேமியா புத்தகத்தை கம்பேர் பண்ணும்போது எஸ்ரா புத்தகம் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள என்னுடைய நாலேஜுக்கு பார்க்கும் பொழுது எஸ்ராவை விட நெகேமியாவை விட எஸ்ரா புத்தகம் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் கடினமா இருந்தது போல நான் ஃபீல் பண்ணேன். சோ இதை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். சோ இதுதான் எஸ்ரா புத்தகத்தினுடைய மைய கருத்து. இந்த எஸ்ரா புத்தகத்திலிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்? வாட் வி லேர்ன் ஃப்ரம் எஸ்ரா புக் ஆர் கேரக்டர் ஆஃப் எஸ்ரா. எஸ்ரா புத்தகத்தின் மூலம் நம்ம என்ன கத்துக்க போறோம், எஸ்ரா அப்படின்ற அந்த பர்சன்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, எஸ்ரா புத்தகத்துல இருந்து நம்ம முதலாவது என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கர்த்தர் யாரை கொண்டும் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அதுதான் வந்து இந்த புத்தகத்துல நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா எப்பவோ கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த வேலை வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த கோரேசின் ஆவியை வந்து தூண்டுகிறார். நம்ம முதலாவது பார்க்கும் பொழுது எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன். சோ எரேமியாவின் மூலமாக அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல் வார்த்தை, கர்த்தர் வார்த்தையை வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. சோ அந்த கோரேசின் ராஜா மூலமாக அந்த வார்த்தை நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி நிறைவேற்றுவார் அப்படின்றத நம்ம இந்த நாள்ல தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்ரா 1வது அதிகாரம் 1 முதல் 2 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சோ பாருங்க, கர்த்தர் கோரேசினுடைய ஆவியை தூண்டுகிறார். அங்க எருசலேம்ல ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இங்க ஜனங்கள் சிறையிருப்பாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் பார்க்கும் பொழுது எப்பயோ வார்த்தையை கொடுத்துட்டார் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய். ஆனா அந்த கோரேஸ் அப்படின்ற அந்த ராஜாவினுடைய இருதயத்தை தூண்டி காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். சோ இந்த கோரேஸ் வந்து, கோரேஸுக்கும் இந்த யூத ஜனங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. சோ அவரு வந்து கர்த்தருடைய ஆவி அவருடைய இருதயத்துல ஏவுனதுக்கு அப்புறம் தான் அந்த யூத ஜனங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியையும் அவர் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி அந்த கோரேஸ் அந்த காரியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஜனங்களை
அந்த தேசத்துக்கு போகும்படியாய், அந்த ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியாய் அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும், எல்லா பொருட்கள் சகலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரேஸ் ஒரு உத்தரவு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தர் செய்யணும்னு நினைத்துட்டார் அப்படின்னா, அவர் வார்த்தை நம்ம மேல வந்துருச்சு அப்படின்னா, யார கொண்டாகிலும் கர்த்தர் அவருடைய நல்வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது போல இந்த காரியத்தை இந்த ஜனங்களை கூட்டு போகும்படியாய் முதலாவது வந்த மனுஷன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செருபாபேல் அப்படின்னு சொல்லி. அந்த செருபாபேலுடைய தலைமையிலேதான் முதலாவது ஒரு 50,000 ஜனங்கள் அந்த அந்த தேசத்துல இருந்து எருசலேமுக்கு கடந்து போகிறாங்க. சோ இந்த செருபாபேல் யூதரான்னு சொல்லி பார்த்தோம்னா அவரும் யூதர் கிடையாது, அவர் ஒரு பாபிலோனியர். அந்த செருபாபேல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே நான் ஒரு பாபிலோனிய வித்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சோ அந்த யூதர்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல, எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த ராஜாவினுடைய இருதயத்துல அவங்க மேல ஒரு சிந்தனையை கொடுத்து, செருபாபேல் அப்படின்ற அந்த பாபிலோனியருடைய இருதயத்துல இந்த ஜனங்களை அந்த தேசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு உணர்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தர் அவருடைய வார்த்தைய யார கொண்டாகிலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம பிலேயாம் குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை அவர் சபிக்கும்படியாய் அந்த கழுதை மேல ஏறி போகும் பொழுது அந்த காரியத்துக்குள்ள அந்த கழுதை உடன்படாத பொழுது அது என்ன செய்தான் அப்படின்னா கழுதை கூட வாய் திறந்து பேசுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அந்த கழுதையின் மூலமாய் பேசுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தர் அவர் வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அது கழுதையா இருந்தாலும் சரி, தேசத்து ராஜாவாக இருந்தாலும் சரி, யார கொண்டாகிலும் நம்ம மேல வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா இதுல நம்ம நினைக்கலாம், ஒருவேளை கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரங்க மூலமா தான் என்னுடைய காரியத்தை பேசுவாரு, அல்லது என் மேல யார் கரிசனையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் என் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு, என்னுடைய ரத்த சொந்தங்கள் கிட்டதான் கர்த்தர் என்னுடைய காரியத்தை தெரியப்படுத்துவார்னு ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டு இருப்போம் அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் அவருடைய வார்த்தையை, அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை யார் மூலமாக கூட கர்த்தர் வெளிப்படுத்த அதை நிறைவேற்ற போதுமான ஒரு தேவனா இருக்கிறார். இன்னொரு காரியம் இந்த எஸ்ரா புத்தகத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அப்படின்னா அந்த ஏற்ற வேளையில தான் நம்ம நிறைவேற்றுகிறார். அதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த கோரேஸ்க்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டு இருக்கலாம், அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யணும், இவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் இல்ல. அந்த அந்த எண்ணங்கள் அந்த ராஜாக்களுடைய இருதயத்துல தோணவே இல்லை. ஆகாய் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1வது அதிகாரம் 2வது வசனம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய நல்வார்த்தையை நம்ம மேல நிறைவேற்றணும் அப்படின்னா ஏற்ற காலம் அதை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கும் மேலாக அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே தான் இருக்கிறாங்க. அங்க ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்குது. அவங்களுடைய தலைமுறைகள், அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்களுக்கு மேபி அந்த பாரங்கள் இருந்திருக்கலாம். காலங்கள் கடந்து போக போக இவங்களும் அந்த சிறையிருப்பின் தேசத்திலேயே வாழ பழகி கொண்டு இருக்கலாம். அடுத்தடுத்த ராஜாக்களும் அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் குறித்த அந்த வேலை வரும் பொழுதுதான் கர்த்தர் அந்த கோரேசின் அந்த ராஜாவினுடைய இருதயத்துல ஏவி இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கும்படியாய் கூட தொடர்ந்து அந்த ஆலயம் கட்டுகிற காரியம், அதற்காக அவங்க கடந்து போகிறது, அதற்கான செருபபேல் அப்படின்ற ஒரு தலைமையில போகிறதுன்னு சொல்லி எல்லா காரியங்களும் தடையில்லாம நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த புத்தகத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையை யார் மூலமா கூட நம்மை நிறைவேற்ற முடியும். ஏற்ற வேளையிலே அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஏற்ற வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை வரும் பொழுது யார் நினைத்தாலும் நம்மளுடைய சிறையிருப்ப அவர் நினைத்தா மாத்திரம்தான் மாற்ற முடியும்.
சோ நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கான ஒரு ஏற்ற வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வேலை வரும் பொழுது, அந்த வேலைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு அந்த அவருடைய தரிசனம், அவருடைய சொப்பனம், அவருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது, மத்ததெல்லாம் தாழ்ந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. ஆனா நடக்கிற காரியம், அவரு அந்த சிறைச்சாலையில போய் கிடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா அவர் நினைத்திருப்பாரு, என்னுடைய தரிசனம் எப்பொழுது நிறைவேறும், என்னுடைய அந்த தரிசனம் எப்பொழுது நிறைவேறும் சொல்லி அவர் பல காலங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அவரும் சுயமாய் முயற்சி செய்யறாரு. பானபாத்திரக்காரன் கிட்ட காரியங்களை சொல்லி எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த பானபாத்திரக்காரன் மூலமாய் யோசிப்பு நினைத்த அந்த நேரத்துல அந்த நன்மை நடக்கல. அந்த கர்த்தர் குறித்த அந்த நேரத்துல ஏற்ற வேலை வரும் பொழுது யோசேப்பினுடைய அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். சோ நம்மளுடைய சிறையிருப்பும் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். நமக்காக கர்த்தர் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் எரேமியா 29:10 நம்ம பார்க்கிறோம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அவரே காலங்களையும் கொடுத்திருக்கிறாரு, 70 வருஷம் நிறைவேறின பின்பு அப்படின்னு சொல்லி. சோ எல்லாவற்றுக்கும், எல்லா சிறையிருப்புக்கும், எல்லா கால தாமதத்துக்கும் ஒரு நாட்கள் உண்டு. அந்த நாள் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பையும், நம்முடைய காத்திருப்பையும், நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஆபகுக்கு 2:3 நம்ம பார்க்கிறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தாமதிப்பது போல நமக்கு தோன்றினாலும் வசனம் சொல்லுது அது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. சோ இந்த எஸ்ரா புத்தகத்துல முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கான தரிசனம், நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் யார கொண்டாகிலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஏற்ற வேலையில அதை செய்து முடிப்பார். சோ இந்த காரியத்தை நம்ம இந்த புத்தகத்துல தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு காரியம், 2வது பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நன்கு அறிந்த, அதன்படி வாழக்கூடிய எஸ்ராவை போன்ற வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் எழும்பும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். எஸ்ரான்னு சொல்லும் பொழுதே அவர் வேதத்தை நன்கு கற்று தெரிந்த வேத பாரகன் அப்படின்னு சொல்லிதான் எஸ்ராவை அறிமுகப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா 7:6 பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி, ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வேதத்தை வாசிக்க அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழகா எழுதுகிறது, அதுல கற்று தேர்ந்து மற்றவங்களுக்கு அதை கற்று கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேதத்துல தேறின ஒரு மனுஷனாக எஸ்ரா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவார் அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்கிறது. எது கர்த்தருக்கு பிரியமான காரியம், எப்படி காரியங்களை நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் எஸ்ரா நேர்த்தியாய் நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சோ அவர் நடத்தி கொண்டு போகும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு தெளிவும் ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதைத்தான் இந்த புத்தகத்துல நம்ம தெரிந்து கொள்ளணும். வேதத்தை அறிந்த நம்மை போன்ற கிறிஸ்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் இந்த தேசத்துல எழும்பும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட அப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? கர்த்தரை அறிந்தவர்கள் தேசத்துல எழும்பணும், வேதத்தை தெரிந்தவர்கள் தேசத்துல தலைவர்களா எழும்பணும். ஏன் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வேதத்தை தெரிந்தவங்க எழும்பும் பொழுது நன்மை தீமைகளை பகுத்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், எது தேவன் அருவருக்கிற காரியம் அப்படின்றத தெரிந்து அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லிதான் வேதத்தை அறிந்தவங்க தேசத்துல தலைவர்களா எழும்பணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். நம்ம மிஷனரிகளை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ மிஷனரிகள் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்கும், ஆலயத்தை கட்டுறதுக்கும், ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றதுக்கும்,
ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்றதுக்கு மாத்திரம் கிடையாது. அவங்க இந்த இந்திய தேசத்துக்கு வந்த பொழுது இந்திய தேசத்தினுடைய நிலைமை, தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது நமக்கு ஹிஸ்டரிய பார்க்கும்போது தெரியும். நிறைய மூட பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இப்படி நிறைய கட்டுகளுக்குள்ள இருந்த ஜனங்களை மிஷனரிகள் வந்து எழுப்புதலை உண்டாக்கி அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வந்த காரியம் நிறைய வெளியில சொல்லப்படலை. நம்ம ஹிஸ்டரிய பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏமி கார் மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா மிஷனரி அவங்க தன்னுடைய 27வது வயதுல இந்தியாவுக்கு வர்றாங்க. சோ அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது இங்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அப்படின்னா, சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கோயில்கள்ல தாசிகளாக கொடுக்குறாங்க. பெற்றோர்களே வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த பிள்ளைகளை கோயில்களுக்காக நியமிச்சிடுறாங்க. அந்த பிள்ளைகள் கோயிலே வளர்றாங்க. சோ அவங்க வாலிப பருவத்தை அடையும் பொழுது அவங்கள வந்து அந்த கோயில்ல தாசிகளாக, அந்த ஊர்ல சரியா மழை பெய்யல, அதான் ஏதாவது ஒரு தெய்வ குத்தம் ஆயிருச்சு, ஏதோ ஒரு பாவங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா இப்படிப்பட்ட கோயில்ல இருக்கிற அந்த பெண்களோட போய் தவறாய் நடக்கும் பொழுது அந்த தெய்வ குற்றம் எல்லாம் மாறி போயிரும். அந்த ஊருக்கு நல்ல மழை கிடைக்கும், பாவம் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில அந்த பெண் குழந்தைகளை தாசிகளாக பாவம் செய்யும்படியாய் அந்த காரியங்கள் நம்ம நாட்டுல நடந்து இருந்த பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஏமி கார் மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க அந்த சிறு பிள்ளைகளை, அந்த வாலிப பிள்ளைகளை அப்படிப்பட்ட அந்த தாசிகளாய் விற்கக்கூடிய காரியத்துல இருந்து எதிர்த்து போராடி அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தது. இன்னும் பெண்கள் மேல அந்த பிளவுஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க எதிர்த்து போராடி பெண்களுக்கு சரிசமமாய் விடுதலை கொடுத்தது, சுதந்திரம் கொடுத்தது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்த அந்த மிஷினரிகள். சோ இப்படிப்பட்ட வேதத்தை அறிந்தவங்க தேசத்துல எழும்பும் பொழுது நிறைய தேசத்துல காணப்படக்கூடிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய இப்ப அது வேதத்துல பாவம்னு சொல்லப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேசத்துல அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ எஸ்ராவை போல வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் தேசத்துல தலைவர்களாக எழும்பும் பொழுது நம்ம தேசத்துல ஒரு பெரிய ஜனங்களுக்குள்ள பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுறது நம்ம பார்க்க முடியும். அந்த ஏமி கார் மைக்கேல் அம்மா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது ப்ராப்பரா தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ்லயே வந்து சுவிசேஷம் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, நம்முடைய தேசத்துக்கு வந்து நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொண்டு அதன் மூலமா தமிழ்லயே சுவிசேஷம் அறிவித்து இங்க இருக்கிற அந்த மூட பழக்கங்கள்ல இருந்து எல்லா ஜனங்களை மீட்டு இவ்வளவாய் வேதத்தை அறிந்த ஜனங்கள் தேசத்துக்காக ஒரு 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 சீர்திருத்தம் செய்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இந்த புஸ்தகத்துல 2வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, வேதத்தை அறிந்தவர்கள் கர்த்தருக்காக தேசத்துல எழும்பும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். சோ இது எஸ்ரா புத்தகத்தின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ற காரியம். எஸ்ராவை அப்படின்ற அந்த கேரக்டர் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. சோ அந்த தயவுள்ள கரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கும், எந்த அளவுக்கு நன்மையா இருக்கும் அப்படின்றத இந்த எஸ்ரா புத்தகத்தின் மூலமாய் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. சோ எஸ்ரா 7:6 நம்ம பார்க்கும் பொழுது, எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாண தேறின வேதபாரகனா இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். சோ தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல இருந்ததுனால அந்த தேசத்துக்கு எருசலேம் தேசத்துக்கு போகும்படியா என்னென்ன காரியங்கள் தேவையோ அவர் நினைக்கிறாரோ எல்லாவற்றையும் ராஜா கொடுத்து ஆசீர்வதிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ தன்னுடைய ஒவ்வொரு காரியங்கள்லயும் இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், எஸ்ரா அடிக்கடி சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்ததுனால நான் இந்த காரியத்தை செய்தேன், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்ததுனால
அதனால ராஜாவின் கண்கள் எனக்கு தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை அறிக்கையிட்டு சொல்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ நம்மளும் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மளோடு இருக்கும்படியா நம்ம வந்து பிரயாசப்படணும். அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கும் அப்படின்னா நம்ம கிருபைக்காக தனியாய் ஜெபிக்க வேண்டியதில்லை, இரக்கத்துக்காக தனியாய் கெஞ்ச வேண்டியதில்லை, பாதுகாப்புக்காக தனியாய் கேட்க வேண்டியதில்லை. அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து இலவசமாய் கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், கர்த்தருடைய பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து அந்த தயவுள்ள கரத்துக்கு கீழே வந்து விடுகிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. எஸ்ரா 8:22 நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா 8:22 பார்க்கும் பொழுது, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவர்களுடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். சோ ராஜாவின் இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க நான் வெட்கப்பட்டேன். ஏன்னா கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் கூட இருக்கு, அவருடைய தயவுள்ள கரம் என் கூட இருக்கும் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பும் எனக்கு இருக்கும்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டு அந்த ராஜாவின் இடத்துல பாதுகாப்புக்காக கேட்க வெட்கப்பட்டு தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து கேட்டேன்னு சொல்லி எஸ்ரா சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த எஸ்ராவின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோட இருக்கும் அப்படின்னா நமக்கு எல்லா காரியத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். எல்லாருடைய கண்கள்லயும் நமக்கு தயவு கிடைக்கும். சோ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எஸ்ராவை போல நம்ம யாபேசினுடைய அந்த ஜெபத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாபேஸ் ஜெபிக்கிற காரியம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற காரியம், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. சோ இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை வந்து பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். சோ இந்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய தயவுள்ள கரத்திற்காக நம்ம மன்றாடணும். எந்த ஒரு தீமையோ எந்த ஒரு பொல்லாங்கோ ஒன்றும் நம்மளை நெருங்காதபடிக்கு கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம எஸ்ராவை போல ஒவ்வொரு நம்ம நடக்கிற காரியங்கள், நம்ம கடந்து போகிற பாதைகள்ல மனுஷர் கண்கள்ல தயவோ அல்லது தீமைகள்ல இருந்து பாதுகாக்கப்படுறோமோ அப்படி நம்ம உணரும் பொழுது நம்ம அறிக்கையிடணும் எஸ்ராவை போல, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்ததுனால நான் பாதுகாக்கப்பட்டேன், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்ததுனால எனக்கு இந்த காரியத்துல ஜெயம் கிடைத்தது, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்ததுனால இந்த பலவீனத்துல இருந்து நான் மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்ராவை போல தயவுள்ள கரத்தை நம்ம வந்து அறிக்கை செய்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். இரண்டாவது ஒரு காரியம் எஸ்ராவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, எஸ்ராவினுடைய அந்த ஞானம், அவர் ஞானமாய் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிறது நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இந்த நாட்கள்ல உலக ஞானம் பெருசா நம்ம வந்து பார்க்கிறோம். நல்ல ஒரு மார்க் வாங்கினாலோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷன் இருந்தாலோ அவங்க எவ்வளவு ஞானவானா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த வேதத்துல எஸ்ராவினுடைய அவருடைய அந்த ஆவிக்குரிய ஞானம், அந்த வேதத்துல அவர் எவ்வளவு கற்று தேர்ந்தவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரை போல வேதத்துல கற்று தேர்ந்தவர்களாக நம்ம வந்து நம்மளுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். வேத ஞானம் அவருக்குள்ள காணப்பட்டதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர் எவ்வளவு லகுவாய் செய்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கீழே அந்த ஜனங்களை அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போகணும்னு சொல்லி வரும்பொழுது அவர் ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாய் செய்கிறார். தன்னிடத்துல இருக்கிற அந்த ஜனங்கள், எஸ்ரா 7வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எஸ்ரா 7வது அதிகாரம் 28வது வசனம்,
அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். சோ அவர் என்ன செய்யறாரு, அவருடைய தலைமையில தான் மீதம் இருக்கிற ஜனங்கள் எருசலேமுக்கு போகணும். சோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். எல்லா சுமைகளையும் எல்லா பொறுப்புகளையும் தன்னிடத்திலே வராதபடிக்கு அவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஸ உண்டாக்கி நடத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மோசேயினுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மோசே என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு தனி ஆளாய் அத்தனை ஜனங்களையும் அவர் நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் அந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறது, அவங்களுடைய காரியங்களை கேட்டு அறிகிறது, அதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவரே செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய மாமனார் சொல்ற காரியம் யாத்ராகமம் 18:18 நம்ம பார்க்கும் பொழுது, நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது அப்படின்னு சொல்லி, இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆயிரங்களுக்குள்ள ஒரு ஒரு தலைவரையும் 100 பேருக்குள்ள ஒரு தலைவரையும் சொல்லி மோசையை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கேட்கறது, அதற்கு ஆலோசனை கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அதுக்கப்புறம் நடத்துகிறது நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா என்ன செய்யறாருன்னா, ஆரம்பத்திலேயே அந்த காரியத்தை ஞானமாய் செய்கிறார். அவங்களுக்குள்ள இருக்க ஜனங்களுக்குள்ள தலைவர்களை ஏற்படுத்தி அவங்கள ஞானமாய் நடத்துகிற காரியம், இது எல்லாத்தையும் எஸ்ரா சரியாய் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரே ஆளா அந்த ஜனங்களை நடத்தும் பொழுது அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு வர்றது, ஒரு மனம் இல்லாம போகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஞானமாய் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட நம்ம பார்க்கும் பொழுது அவரு அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் உற்று பார்க்கிறாரு. எல்லா ஜனங்களையும் பார்க்கும் பொழுது அதுல ஆஹ் லேவியர்கள் இல்லாம இருக்கிறத அவர் பார்க்கிறார். ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, அப்ப லேவியர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எஸ்ரா 8:15 நம்ம பார்க்கும் பொழுது, நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த லேவியர்கள் அங்க இருக்கணும், அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஊழியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இத்தோ அப்படின்ற தலைவன் கிட்ட செய்தி அனுப்புறாரு. சோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, செரேபியாவும் அவங்களோடு சேர்ந்த 18 லேவியர்களை அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அவருக்கு கீழே இருக்கிற அந்த ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க, யாருக்கிட்ட எந்த தாளந்து இருக்கு, யாரை எதுல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை, அந்த காரியத்தை ஞானமாய் செயல்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இவர் உலக காரியத்தை செய்தாரான்னு கேட்டா இல்ல, கர்த்தருடைய ஊழியத்தின் காரியத்தை தான். அந்த ஊழிய காரியத்தை கூட அவ்வளவு ஞானமாய் எஸ்ரா செய்யறத நம்ம பார்க்கிறோம். சோ நம்மளும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் செயல்படுத்தணும், ஞானமாய் செய்யணும். நமக்கு கீழே இருக்கிற ஒருவேளை ஆத்துமாக்களா இருக்கலாம், அல்லது நமக்கு கீழே இருக்கிற சிறுவர்களா இருக்கலாம், எந்த ஊழியமா இருந்தாலும் அதை கரெக்டா ஞானமாய் எஸ்ராவை போல ஞானமாய் செய்கிற கிருபைய கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். அந்த ஆத்துமாக்களை அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது அந்த ஆத்துமாக்களை ஆலயத்துல எப்படி ஸ்திரப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்ம நினைக்கிறோம் உலக காரியத்தை தான் ஞானமாய் செய்யணும், உலக காரியத்தை கரெக்டா செய்யணும், அதுக்குதான் நம்ம கர்த்தரிடத்துல ஞானம் கேட்கிறோமே தவிர ஆவிக்குரிய காரியம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கோ நம்ம இன்னும் அதிகமாய் ஞானத்தை கேட்கணும், ஒரு மனதை கேட்கணும். இருக்கிறவங்களுடைய அந்த ஆத்துமாக்களுக்குள்ள ஒரு மனம், அவங்கள நடத்துகிற காரியம், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற காரியம், எல்லாவற்றிலும் நம்ம ஞானமாய் செயல்படணும். சோ எஸ்ராவினுடைய அந்த ஞானம் அந்த ஜனங்களை நடத்துகிறது, அவங்களுக்குள்ள சிறு தலைவர்களை ஏற்படுத்துகிறது, அந்தந்த ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த லேவியர்கள் இருக்கணும், ஆசாரியர்கள் இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் உற்று கவனித்து இல்லாதவங்களை மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்கிறது. இப்படி கர்த்தருடைய அந்த ஊழியத்தை கவனமாகவும் ஞானமாகவும் செய்கிறது எஸ்ராவின் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னும் ஒரு காரியம் எஸ்ராவின் இடத்துல, எஸ்ராவின் உபவாச ஜெபம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த எஸ்ரா 8:21 நம்ம பார்க்கிறோம்.
எஸ்றா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் அப்படின்னு சொல்லி. சோ அவர் என்ன செய்யறார் அப்படின்னா உபவாசம் ஏறெடுக்கிறார். உபவாசம் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஆயுதம். அதை நம்ம ஏற்ற வேளையில ஏற்ற காரியத்துக்கு நம்ம சரியாய் பயன்படுத்தணும். சோ எஸ்றா உபவாசத்தை எப்படிலாம் பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். சோ உபவாசம் தாழ்த்துகிறதின் அடையாளம் எல்லாம் நமக்கு இருக்கு. எஸ்றா கிட்ட அந்த ஆலயத்துக்கு தேவையான அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பொன், வெள்ளி, சகல ஜனங்கள், தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. நல்ல ஞானம், வேத ஞானம் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? தாழ்த்துகிறார். தங்களை தாழ்த்துகிறதற்கும் ரெண்டாவது என்ன செய்யறாருன்னா, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் அவருக்காகவும் அதே எஸ்றா செய்த அந்த ஜெபத்தை, அந்த உபவாச ஜெபத்தை நம்மளும் ஏறெடுக்கணும். நம்மை தாழ்த்தும்படியா எல்லாம் நமக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உபவாச ஜெபத்தின் மூலமாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்மிடத்துல இருக்கக்கூடிய சகல பொருட்களுக்காகவும் அதை கர்த்தர் கொடுத்த உலக ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய நமக்கு கொடுத்த எங்கள் சகல பொருட்கள் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களா இருக்கலாம், ஊழியங்களா இருக்கலாம், நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுக்கிற தாளந்துகளா இருக்கலாம், எல்லாவற்றுக்காகவும் செவ்வையான வழியிலே தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டிலே உபவாசத்தை கூறினேன். செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். சோ கர்த்தருடைய வழியை தேடுகிறதற்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நம்ம உபவாசத்தை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் எடுக்கிற இந்த இந்த முடிவு, இந்த டிசிஷன் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, தெளிவாய் கர்த்தர் என்னை நடத்தினார் அப்படின்னு. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நம்ம தெளிவாய் கேட்க முடியும். ஆனா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்பாக நிறைய குழப்பங்கள், நிறைய மனுஷனுடைய ஆலோசனைகள், சத்துருவினுடைய தந்திரமான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு காணப்படும். இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி விட்டு தேவனை நோக்கி அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்கும்படியா நம்மளுடைய செவிகளை திறந்து கொடுக்கும் பொழுது அது எப்ப நடக்கும் அப்படின்னா உபவாச ஜெபத்தின் மூலமாக. சோ உபவாச ஜெபத்தின் மூலமா நம்மை தாழ்த்துறோம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த சகலவற்றையும் கர்த்தருடைய செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நம்ம உபவாசத்தை ஏறெடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். சோ இந்த உபவாசத்தை எஸ்றா எப்ப செய்தார் அப்படின்னா, அதுல அந்த பாதையில கடந்து போகும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, அந்த ஜனங்கள் வழி விலகி போகும் பொழுது அப்ப உபவாசம் இருந்தாரா, அல்லது அந்த பிரயாணத்தை தொடங்குறதுக்கு முன்பாகவே அவர் உபவாசத்தை செய்தாரா அப்படின்னு கேட்டா, காரியங்களை செய்யறதுக்கு முன்பாகவே உபவாசம் இருந்து அந்த காரியத்தை நடப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்ம எஸ்றாவினிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். சோ நம்ம பொதுவா எப்ப உபவாசம் இருப்போம் அப்படின்னா, நம்ம சில காரியங்களை நடப்பிக்கும் பொழுது அதுல தடைகள் வரும் அப்படின்னா, அந்த தடைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருப்போம். அல்லது சில காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த காத்திருப்பின் காலம் மாறணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருப்போம். அல்லது நமக்கு சில பலவீனங்கள் வருது அப்படின்னா, இந்த பலவீனங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும், அல்லது விடுதலை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி உபவாசம் இருப்போம். ஆனா இங்க எஸ்றா என்ன செய்யறாரு அப்படின்னா, தொடக்கத்திலேயே அந்த ஜனங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கர்த்தருக்கு உபவாசம் இருந்து அதுக்கப்புறமா அவர் காரியத்தை நடப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதைத்தான் நம்மளும் செய்யணும். தடைகளை பார்த்ததுக்கு அப்புறம், தாமதங்களை பார்த்ததுக்கு அப்புறம், பிரச்சனைகளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம உபவாசம் இருக்கிறத காட்டிலும் காரியத்தை தொடங்குறதுக்கு முன்பாகவே நம்ம திருமணத்திற்காக காத்திருக்கிறோம், திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த திருமணத்துக்கு முன்பாகவே நம்ம உபவாசம் இருக்கிறது. திருமணமான பிறகு கர்ப்பத்தின் கனிக்காக தொடக்கத்திலே உபவாசம் இருக்கிறது. பிள்ளைகள் தவறான வழியில போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து உபவாசம் இருக்கிறத காட்டிலும், அந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த உடனே வாரத்துல ஒரு நாளை பிள்ளைகளுக்காக நியமித்து நம்ம உபவாசத்தை மேற்கொள்கிறது. இப்படி சொல்லி நம்ம காரியங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தொடங்குறதுக்கு முன்பாகவே உபவாசத்தோட நம்ம தொடங்கும் பொழுது கர்த்தர்
எல்லா எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றுவார். நான் வந்து உபவாசத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, உபவாசம் இருக்கும் பொழுது நிறைய மறைவான தீமைகளை கர்த்தர் நமக்கு தெரியாமலே விலக்கி போடுகிறார். நிறைய சத்ரு நமக்கு எதிராய் நிறைய தந்திரமான காரியங்கள், நிறைய தீமைகள் அவன் வளைவெறித்து வைத்திருந்தாலும் நம்ம உபவாசத்தோடு ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதை வந்து நம்மளுடைய கண்களுக்கே காட்டாம அதை நம்ம முதுகுக்கு பின்னாக அது ஒன்றுமில்லாம ஆக்கி போடுகிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உபவாச ஜெபம். சோ இந்த நாள்லயும் கூட கொஞ்ச நாட்கள்ல நமக்கு அன்னாள் ஜெபம், உபவாச ஜெபம் இருக்கிறது, லென்த் டேஸ் உபவாச ஜெபம் இருக்கிறது. சோ எல்லாவற்றையும் நம்ம வந்து தாழ்மையோடும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதையும் இன்னும் நம்முடைய வழிகளையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியா எல்லாவற்றுக்காகவும் தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி நம்ம வந்து உபவாசத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எல்லா தீமைகளையும் கர்த்தர் வந்து நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியம், எஸ்ரா எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னா, ஜனங்களின் மீது கரிசனை உள்ள ஒரு மனுஷனா இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா அவருடைய தலைமையின் கீழே அந்த ஜனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறாங்க. அங்க போய் உபவாசம் ஏறெடுத்து அவங்க கடந்து போய் அவங்க கிட்ட இருந்த அந்த வெள்ளி பொன் எல்லாவற்றையும் ஆலயத்துக்காக கொடுத்துட்டு சந்தோஷமாய் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பலிகளை இடுறாங்க. சோ பலிகள் இடும் பொழுது 12 காளைகள், 96 ஆட்டுக்கடாக்கள், 77 ஆட்டுக்குட்டிகள், பாவ நிவர்த்திக்காக 12 வெள்ளாட்டு கடாக்கள் அப்படின்னு சொல்லி நல்ல சர்வாங்க தகன பலியிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல சந்தோஷமாய் அவங்க இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில பாவத்துக்குள்ளாக கடந்து போறாங்க. எஸ்ரா 9:6 நம்ம பார்க்கும் பொழுது, எஸ்ரா 9:6 நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா 9:1 நம்ம பார்க்கும் பொழுது, இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் அருவருக்கிற சில இங்கிருந்து போன ஜனங்கள் அருவருக்கிற சில காரியங்கள் செய்கிறத எஸ்ரா கேட்ட பொழுது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, எஸ்ரா 9:6 பார்க்கிறோம். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைகளுக்கு மேலாக பெருகிற்று அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்றோம். எஸ்ரா 9:3 பார்க்கும் பொழுது, இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் செய்த அந்த காரியங்களை கேட்டு அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இப்படியும் தன்னோடு வந்த ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலுக்கான காரியங்களை செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆடைகளை கிழித்து தன்னுடைய தலைமுடியை பிடித்து அவர் வந்து கலங்கி என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி நிற்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. குற்றத்தை செய்தவங்க யாரு? அவரோட வந்த அந்த ஜனங்கள், அங்க இருக்கிற அந்த ஜனங்கள். ஆனா அவர் ஜெபிக்கிற காரியம் எப்படி ஜெபிக்கிறார்னா, எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளா இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் செய்த அந்த குற்றங்கள் பாவங்களை தன்னையும் சேர்த்து அவர் வந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இதே காரியத்தை தான் நெகேமியாவும் செய்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அந்த நெகேமியா புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியா என்ன செய்யறாரு அப்படின்னா,
அந்த ஜனங்கள் செய்த அந்த அந்த குற்றங்களுக்காக நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நெகேமியா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த ஜனங்கள் செய்த அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக எப்படி நெகேமியா தன்னையும் அதுல சேர்த்து கர்த்தரிடத்துல மன்றாடி ஜெபித்தாரோ, அதே போல எஸ்ராவும் அந்த ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக தன்னையும் தாழ்த்தி தன்னையும் ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களுக்காக கரிசனையாய் ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ எஸ்ராவின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், மற்றவங்களுடைய அந்த குற்றங்களை பெரிதுபடுத்தி அவங்கள குற்றத்துக்குள்ளாகாதபடிக்கு அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் எஸ்ராவின் இடத்திலையும் காணப்பட்டது. போன முறை பார்த்த நெகேமியாவின் இடத்திலையும் காணப்பட்டது. சோ இதே போலதான் உபவாச காரியத்தை குறித்தும் நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியா என்ன செய்யறாரு அப்படின்னா, நெகேமியா புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியா 1:4 இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி அப்படின்னு சொல்லி. சோ எஸ்ரா நெகேமியா 2 பேரும் என்ன செய்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்காக இவங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, அவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்துல கண்ணீர் விட்டு அழுது மன்றாடுகிறதுன்னு சொல்லி அந்த ஜனங்கள் மேல கரிசனையா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ நம்மளும் நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோ கணவரோ அல்லது குடும்பத்துல உள்ளவங்கள தவறு செய்வாங்க அப்படின்னா அவங்கள தனியாய் குற்றப்படுத்தி காட்டாதபடிக்கு நம்மளோட இணைத்து அவங்களோட நம்மையும் இணைத்து அந்த பாவங்களுக்காக பரலோக தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். சோ இந்த நாள்ல கூட எஸ்ரா காரியத்துல குறித்து நம்ம நிறைய தெரிந்து கொண்டோம். இன்னும் அவரிடத்துல இருக்கக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை சரியாய் செய்து முடிக்கிறத பார்க்கிறோம். எந்த இடத்துலயும் எந்த ஒரு சலசலப்போ எதுவும் வந்து விடாதபடிக்கு சரியாய் உபவாசம் இருந்து அந்த ஜனங்களுக்குள்ள தலைவர்களை ஏற்படுத்தி சரியாய் நேர்த்தியாய் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த நாள்ல கூட எஸ்ரா புத்தகத்தை குறிச்சு நம்ம தியானித்திருக்கிறோம். எஸ்ரா நெகேமியா 2 பேரையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த அந்த தேசத்தின் மேல இருந்த அந்த கரிசனை, அந்த ஜனங்களுக்கு மேல இருந்த கரிசனை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த ஊழிய பொறுப்புகளை எப்படி சரியாய் செய்யணும், எப்படி அந்த அந்த இலக்கை நோக்கி ஜனங்களை நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தாகம் அந்த பாரம் இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இந்த நாள்ல கூட எஸ்ரா அந்த புத்தகத்தை குறிச்சும் எஸ்ரா அப்படின்ற அந்த அந்த பர்சன் குறிச்சும் நம்ம வந்து தியானித்திருக்கிறோம். சோ எஸ்ரா புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் யாரை கொண்டாயிலும் அவருடைய நல்வார்த்தையை நம்ம மேல நிறைவேற பண்ணுவார். எஸ்ரா அந்த அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பினது போல நம்மளும் தேசத்துக்காக எழுமணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் எஸ்ராவினுடைய குவாலிட்டிஸ் நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னா, கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை எப்பொழுதும் விரும்புகிறவராக இருந்தார். அவருடைய அந்த ஞானம் வேத ஞானத்தை சரியாய் பயன்படுத்துகிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. உபவாச ஜெபம் ஏற்ற வேளையில ஏறெடுக்கிறார். ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக உபவாச ஜெபத்தோடு அந்த காரியத்தை நடத்துகிற காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். தனக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேல கரிசனை உள்ள ஒரு மனுஷனாக அவங்க செய்த அந்த பாவங்களுக்காக கண்ணீரோடு தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் எஸ்ரா இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த நாள்ல கூட எஸ்ராவின் இடத்துல காணப்படக்கூடிய அந்த குணங்கள் நமக்கும் காணப்படணும்னு சொல்லி எஸ்ரா இந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம ஒரு ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ராஜா எஸ்ரா புத்தகத்தை குறித்தும் எஸ்ரா என்ற அந்த மனுஷனை குறித்தும் அப்பா நாங்க தியானிக்கும்படியாய் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி இசப்பா தகப்பனே. அப்பா அப்பா இந்த எஸ்ரா மூலமாக கர்த்தாவே அப்பா உம்முடைய தயவுள்ள கரத்தை அவர் எவ்வளவாய் அப்பா அறிக்கை செய்தார் அப்பா. அது போல அப்பா உம்முடைய தயவுள்ள கரத்திற்காக நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய தயவுள்ள
கரம் எங்களோடு இருக்கணும் கர்த்தாவே. ஒரு நாளும் விட்டு விலகாதபடிக்கு நாங்க செய்கிற காரியங்கள், செய்கிற ஊழியங்கள், செய்கிற பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் அப்பா எங்களோடு இருக்கட்டும். எப்படி நீங்க அந்த ராஜாவினுடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்தீங்களோ, அதுபோல அப்பா நீர் யாரிடத்துல தயவு காட்ட சித்தமா இருக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய கண்கள்ல எங்களுக்கு தயவே கிடைக்க செய்தருளும் தகப்பனே. அப்பா அப்பா எஸ்றா எப்படி அந்த வேத பாரகன்ற ஒரு பேர்ல இருந்தாரோ, வேதத்த முழுவதுமாய் கற்று தேர்ந்து, அத மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை, அப்பா ஞானம் அவருக்குள்ள இருந்ததோ, அதுபோல எங்களுக்கும் இந்த வேதத்த குறிச்ச ஆழமான ஞானத்த கற்றுக் கொடுங்க தகப்பனே. அப்பா இன்னும் அதிகமாய் அதிகமாய் நாங்க வேதத்த தியானிக்கணும் ஏசப்பா. அப்பா மேலோட்டமாய் நாங்க வசனங்கள வாசித்துக் கொண்டு போகாதபடிக்கு, அதனுடைய ஆழங்களையும், சத்தியங்களையும் எங்களுக்கு உணர்ந்து கொள்ள அப்பா எஸ்றாவ போல வேத ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா அப்பா அந்த உபவாசத்த சரியா ஏறெடுக்க, அப்பா எங்களுக்கு கிருப கொடுங்க ஏசப்பா. தகப்பனே அப்பா அவருக்கு கீழ கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேல கரிசனையா இருந்தாரே, அதுபோல நாங்களும் அப்பா எங்களுக்கு இருக்கிற எங்க குடும்பங்கள், பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கிற சபை, அப்பா எங்களுக்கு இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லார் மேலயும் கரிசனையா இருக்கவும், சரியாய் நடத்தவும், அப்பா அப்படிப்பட்ட தலைமைத்துவத்த எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க.